இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமக தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பில் இருந்து ராமதாஸ் ஆதரவாளரான அன்பழகன் நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு. புதிய தலைமை நிலைய செயலாளராக செல்வகுமார் என்பவரை நியமித்து உத்தரவு. இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். விஜய் அரசியலுக்கு வந்தால் யாருக்கு லாபம் நஷ்டம் என்பது தேர்தலுக்கு பிறகு தெரியவரும் எனவும் பேட்டி. ஆட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா அணிகளும் ஒன்றா சேரணும், எல்லா கட்சிகளும் ஓரணியில் சேரணும்னு சொல்லியிருந்தேன். இதில் யாருக்கு லாபம் நஷ்டங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக வேறு வேறு அல்ல. கொடியின் வண்ணம்தான் வேறு வேறு, எண்ணம் ஒன்றுதான். நால்வரும் தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரானவர்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல. அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல. கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை, பேரம் பேச தெரியவில்லை என சிலர் விமர்சிக்கின்றனர். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விசிக வளர்ந்துள்ளதாக திருமாவளவன் பேச்சு. அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்தும் பேரணிக்கும் முதலில் அனுமதி தரவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கடந்த 25 ஆண்டுகளாக பொதுக்கூட்டம், பேரணி நடத்த முடியவில்லை, அனைத்தையும் போராடிதான் பெற வேண்டியுள்ளது எனவும் குமுறல். திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த சென்ற போலீசாரிடம் ஆதரவாளர்கள் வாக்குவாதம். நீண்ட நேரமாக வழிவிட மறுத்து கேட்டை பூட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவரது ஆதரவாளர்களை கைது செய்த போலீசார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அராஜக போக்கை கையாண்டு எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முயற்சிக்கிறது திமுக அரசு. அதிமுக கூட்டணி கட்சிகளை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் என்று பகல் கனவு ஒருபோதும் ஈடேறாது என இபிஎஸ் திட்டவட்டம்.
ராணிப்பேட்டை சோளிங்கர் பாமக பிரமுகர் சக்கரவர்த்தி கொலை வழக்கில் புதிய திருப்பம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். சோளிங்கர் பாமக பிரமுகரும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு. வழக்கில் தொடர்புடைய ரெண்டடி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞரை சுட்டுப்பிடித்த போலீஸ். மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட கமல்ஹாசனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து. நிர்வாகிகள் பரிசளித்த வாளை நிராகரித்து கண்டித்த கமல். தமிழ் மொழியால் ஒரு நாடாக இந்தியா பெருமை கொள்கிறது என ஆளுநர் RN ரவி பெருமிதம். ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் தமிழ்மொழி மிகப்பெரிய சிக்கல் சவாலை சந்தித்ததாக பேச்சு. நீட் தேர்வில் முதல் 100 இடங்களில் 6 தமிழ்நாடு மாணவர்கள் இடம்பெற்று அசத்தல். திருநெல்வேலியை சேர்ந்த சூரிய நாராயணன் மாநில அளவில் முதலிடத்தையும் தேசிய அளவில் 27வது இடத்தையும் பிடித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற நபர் அதிரடி கைது. 3,92,200 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல். காட்பாடி அருகே ராகவேந்திர சுவாமி கோவிலில் சாமி கும்பிட சென்ற பெண் பக்தருக்கும் கோவில் நிர்வாகி மனைவிக்கு தகராறு. இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருவண்ணாமலை கோவிலில் இரவு 8 மணிக்கு மேல் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டதால் சாமி தரிசனம் செய்யாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய பக்தர்கள். இரவு நேரங்களில் கூடுதல் நேரம் ஒதுக்கி சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்க கோயில் நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை. நெல்லை ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் திடீர் தீ. பற்றி எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி அடைத்த தீயணைப்புத் துறையினர். கோவில்பட்டியில் அணில் மற்றும் கீரிப்பிள்ளையின் ரோமத்தால் தயாரிக்கப்பட்ட பெயிண்டிங் பிரஷ்கள் பறிமுதல். வனத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. காஞ்சிபுரம் அருகே கடந்த 2 மாதங்களாக நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மாக் பாரில் ஏற்பட்ட தகராறில் லாரி ஓட்டுநரை தலையில் பீர் பாட்டிலால் தாக்கிய இளைஞர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி 2 கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழக கடலோர பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்றுடன் நிறைவு. நள்ளிரவு உற்சாகமாக கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு சென்ற விசைப்படகு மீனவர்கள். ஞாயிறு விடுமுறையொட்டி சென்னை காசிமேட்டில் சூடுபிடித்த மீன்கள் விற்பனை. பல வகை மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மீன் பிரியர்கள்.
நாகர்கோவில் நாகையில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சுட்டெரித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை புறநகர் பகுதிகளான பெருங்களத்தூர், தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோடு, சேலம், தருமபுரி உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு இன்று வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி கனடா, சைப்ரஸ், குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணம். கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் அங்கு நடைபெறும் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மத்திய மாநில அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு விசாரணை. விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாதங்கள் கால அவகாசம். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. ஏற்கனவே 1 கோடி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவிப்பு. டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மக்கள் அவதி. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதி. அமெரிக்காவிலிருந்து மும்பைக்கு கடத்தி வரப்பட்ட 1,41 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். விமான ஊழியரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். இலவச தரிசனத்தில் 24 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். லைகா கோவை கிங்ஸ் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றி. தொடர்ந்து 3வது போட்டியில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். மதுரை அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திண்டுக்கல் அணி வெற்றி. TNPL கிரிக்கெட் போட்டியில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது திண்டுக்கல்.